அன்பார்ந்த நேயர்களே, யார் இவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தெய்வத்திடம் வர முடியாது என்று தங்களுக்கு தாங்களே பல தடைகளை ஏற்படுத்திக் கொள்ளுகிற அநேகரை இன்று நாம் காணலாம். நம்மை படைத்த தெய்வம் எல்லோரையும் நேசிக்கிறார். எல்லோரும் தம்மிடம் வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனாலும் மனிதன் தெய்வத்திடம் வருவதற்கு பல காரியங்கள் தடையாக இருக்கின்றன. பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு மனிதன் உண்மையான தெய்வத்தினிடம் வந்த சம்பவத்திலிருந்து தெய்வத்தினிடம் வர தடையான காரியங்களை பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் நமக்கு விளக்க வருகிறார் பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள். நண்பர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடைசி வரை நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கவனித்து கடவுளின் வார்த்தைகளை உங்களுக்குள் நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் எண்ணங்களை, சிந்தனைகளை எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அது உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். இன்றைக்கும் நான் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து ஒரு மனிதனை உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வந்து நிறுத்த விரும்பினேன். அப்போஸ்தலர் என்கிற புத்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியிலே ஒரு மனிதனை நீங்கள் சந்திக்கிறீர்கள். அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு மாற்றத்தை பற்றி தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பலருக்கு கடவுள் அண்டை வருவதற்கு பல தடைகளை அவர்களாகவே வைத்து கொள்ளுகிறார்கள். உங்களையும் என்னையும் நேசிக்கிற கடவுள், உங்களையும் என்னையும் படைத்த கடவுள், மனிதன் தன் அண்டையிலே வருவதற்கு எந்த தடையும் அவரிடத்தில் கிடையாது. யார் வேண்டுமானாலும் வரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு வாக்கியங்களுள் ஒன்று என்னவென்றால், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இது ஒரு காரியம். இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னார். என்னிடத்தில் வருவதற்கு எந்த தடையும் இல்லை. நான் யாரையும் புறம்பே தள்ளுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உலகத்தில்தான் மனிதர்களுக்கு தெய்வங்களை தேடும்போது பலவிதமான தடைகள் குறுக்கே வந்து நிற்கிறது. நம்முடைய வாழும் சூழ்நிலைகளை பொறுத்து பலவிதமான தடைகள் ஒரு மனிதன் அவர்கள் தேடுகிற தேடலில் அடைவதை நீங்கள் கவனிக்கத்தான் செய்கிறீர்கள். இன்றைக்கு நாம் அப்படி நிறைய பார்க்கிறோம். ஆனால் இயேசுவண்டை வருவதற்கு எந்த தடையும் கிடையாது. இங்கே ஒரு மனிதனை பற்றி நீங்கள் வாசிக்கிறீர்கள். அவனுடைய பெயர் இங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் இவனை குறித்து ஒரு சிறு சம்பவம் அங்கே வருகிறது. எருசலேம் என்பது இஸ்ரவேல் நாட்டிலே இருக்கிற ஒரு நகரம் என்பது சரித்திரம் அறிந்த நமக்கு தெரியும். இன்றைக்கும் அந்த நகரம் இருக்கிறது. அங்கே நடந்த ஒரு விழா ஒன்றிலே பங்கு பெறுவதற்காக வேறொரு நாட்டில் இருந்து அந்த நாட்டுக்கு பயணமாக வந்த ஒரு பெரிய மனிதரை பற்றி நாம் அங்கே வாசிக்கிறோம். அந்த இடத்துல வேதம் அவரை குறித்து சில குறிப்புகளை சொல்லுகிறது. நான் அந்த பகுதியை வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். நீங்கள் அங்கே வாசிக்கிற காரியங்களை நீங்கள் மனதிலே நீங்கள் வைத்து கொள்ளலாம். 26வது வசனத்திலிருந்து நீங்கள் அவனை குறித்து வாசிக்கலாம். 27வது வசனத்திலே, அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரீயாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷங்கள் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து என்று அதை வாசிக்கிறோம்.
அதன் பிறகு நாம் வாசிக்கிறோம், ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். நீங்கள் இங்கே ஒரு மனிதனை பற்றி வாசிக்கிறீர்கள். இவர் ஒரு எத்தியோப்பிய இனத்தைச் சேர்ந்த மனிதனாக நாம் இவரை பார்க்கிறோம். இவரை குறித்த தகவல்கள் அதுதானே. இவர் தன்னுடைய அரசிக்கு இவர் ஒரு பொருளாதாரத்தை நிர்வகிக்கிற அவருடைய முக்கியமான ஒரு பதவியிலே, பொக்கிஷங்களை எல்லாம் பாதுகாக்கிற ஒரு முக்கியமான பதவியிலே அவர் இருந்ததாகவும் நாம் வாசிக்கிறோம். ஆனால் இவர் வந்த தூரமும் வெகு தூரமாக இருந்திருக்க வேண்டும். எருசலேமுக்கும் அவர் வாழ்ந்த பகுதிக்கும் கொஞ்சம் தூரம் அதிகமானதாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் எதற்காக அவர் அங்கே வந்தார்? ஜீவனுள்ள கடவுளாகிய ஆண்டவரை அங்கே வந்து ஆலயத்திலே பணிந்து கொண்டு அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர் வெகு தூரம் வந்தார். அங்கே நடந்த விழா ஒன்றிலே அவர் பங்கெடுத்து விட்டு மறுபடியும் திரும்ப போகும்போது, அவர் ரதத்திலே வந்தபோது தன்னுடைய நேரத்தை வீணாய் செலவழிக்க விரும்பாத அந்த மனிதர் கடவுளுடைய வார்த்தையாகிய வேத புத்தகத்தை எடுத்து அதை படித்து கொண்டே தன்னுடைய பிரயாணத்தை அவர் தொடர்ந்தார். அவருக்கு படிக்க தெரிந்திருந்தது. ஆனால் அவருக்கு படித்த பகுதியினுடைய விளக்கம் தெரியவில்லை. புனிதமான ஒரு நூலை படிக்கிறோம் என்கிற ஒரு மன உணர்வு அவருக்கு இருந்தது. ஆனால் அந்த நூல் தான் படிக்கிற பகுதியிலே எதை சொல்லுகிறது என்கிற விளக்கம் அவருக்கு தெரியவில்லை. ஆனால் பாருங்கள், கடவுள் இந்த மனிதனுடைய தேடலை கடவுள் கனம் பண்ணினார். உண்மையான கடவுளை அறிந்து கொள்வதற்கு இந்த மனிதர் எடுத்துக்கொண்ட தேடலை கடவுள் ஆசீர்வதித்தார். அவர் தன்னுடைய ஊழியர் ஒருவரை அவரிடத்தில் போகும்படி செய்தார். பிலிப்பு என்கிற மனிதரை அவரிடத்தில் அனுப்பினார். அவர் இவரிடத்திலே போய் ரதத்திலே பிரயாணப்பட்டு கொண்டிருந்த அவரை சந்தித்து, அவர் படித்து கொண்டிருக்கிற வேத பகுதியை குறித்த விளக்கம் உமக்கு தெரிகிறதா என்று கேட்க, அவர் தெரியாது என்று சொல்ல, இவர் அவருக்கு அந்த வேத பகுதியின் விளக்கத்தை அவர் கூறினார். என்ன விளக்கத்தை அவர் கூறினார்? எதை அவர் படித்து கொண்டிருந்தார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவர் இந்த உலகத்திலே மனிதனாய் பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன பகுதியை அவர் படித்து கொண்டிருந்தார். அவர் படித்து கொண்டிருந்த பகுதி என்ன? ஆண்டவராகிய இயேசு என்கிற ஒருவர் உலகத்திலே வந்து மனிதனுடைய பாவத்திற்காக மரித்து அவர் உயிர்த்தெழுவார் என்கிற செய்தியை முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருந்த ஒரு செய்தியைத்தான் அவர் படித்து கொண்டிருந்தார். இப்பொழுது அவரிடத்தில் சேர்ந்த கடவுளின் ஊழியராகிய பிலிப்பு அதை அவருக்கு விளக்கி சொன்னபோது, அந்த மனிதர் தன்னுடைய சிந்தையிலே ஒரு பெரிய தெளிவை அடைந்தார். அந்த இடத்திலேயே இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். நீங்கள் அந்த பகுதியை முடிக்கும்போது எப்படி படிக்கிறீர்கள் தெரியுமா? அவன் சந்தோஷமாய் தன் ஊருக்கு திரும்பி போனான். வந்த சந்தோஷத்தை பார்க்கிலும் போகும்போது இருந்த சந்தோஷம் அதிகமாக இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? கடவுள் அவரை தன்னண்டையிலே சேர்த்து கொள்வதற்கு அவனுக்கு எந்த தடையையும் முன்வைக்கவில்லை. அவனுக்கு எதுவும் தடையாகவும் இருக்கவில்லை. அவனுக்கு தடையாக இருந்தது அந்த நேரத்தில் 3 விஷயங்கள் தான். ஒருவேளை அவனுக்கு அந்த நேரத்தில் எந்த விஷயங்கள் தடையாய் இருந்ததோ அதுதான் இன்றைக்கு பலர் நமக்கு, ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கடவுள் அண்டையில் வருவதற்கு தடையாக இருக்கலாம். ஒருவேளை அது தடையாக இருக்குமானால் தூக்கி எறிந்துவிட்டு
இப்பொழுதே நீங்கள் அவரிடத்திலே ஓடி வரலாம். முதல் தடை என்ன தெரியுமா? அவருடைய அந்தஸ்தும் அதிகாரமும். யார் அவர்? ஒரு பெரிய அந்தஸ்தில் இருந்தார். ஒரு நாட்டினுடைய ராணியினுடைய பொக்கிஷங்களுக்கெல்லாம் அவர் அதிகாரியாக இருந்தார். அப்படி என்றால் அவர் ஒரு பெரிய அந்தஸ்தில் இருந்தார். மாத்திரமல்ல, அதிகாரமும் அவருடைய கரத்தில் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய பாஷையிலே அதை சொல்ல வேண்டும் என்றால், அவர் பொருளாதாரத்தை கவனிக்கிற ஒரு அமைச்சரை போல அவரை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அந்தஸ்தும் அதிகாரமும் அவருக்கு இருந்தது. ஆனால் தன்னுடைய அந்தஸ்தையும் தன்னுடைய அதிகாரத்தையும் கடவுளிடத்தில் வருவதற்கு தடையாக அந்த மனிதர் வைக்கவில்லை. அதை அவர் தூக்கி எறிந்துவிட்டு கடவுள் அண்டை வருவதற்கு அவர் ஆயத்தமாக இருந்தார். நண்பர்களே, நீங்கள் ஒருவேளை நல்ல அந்தஸ்தில் இருக்கிற மக்களாக இருக்கலாம், படித்தவராக இருக்கலாம், அதிகாரமுள்ள பணிகளில் நீங்கள் இருக்கலாம். மகிழ்ச்சியான காரியம், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனால் இவைகளெல்லாம் உண்மையான கடவுளை தேடுவதற்கு, அவரை நீங்கள் கண்டடைவதற்கு உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் தடையாயிராதபடி பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுடைய அந்தஸ்து நிலையானது அல்ல, உங்களுடைய அதிகாரம் நிலையானது அல்ல. ஒரு நாள் இவைகளெல்லாம் உங்களை விட்டு போய்விடும். நிஜமான மனிதராகிய நீங்கள் ஒரு நாள் கடவுளுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அவருக்கு நீங்கள் பாத்திரமான நிலையில் இருந்தால்தான் அவருடைய ராஜ்யத்தில் நீங்கள் பங்கு பெற முடியும். இல்லாவிட்டால் நீங்கள் அந்த ஸ்லாக்கியத்தை இழந்து போவீர்கள். உங்களுடைய அந்தஸ்தமும் அதிகாரமும் உங்களை கடவுள் அண்டை வருவதற்கு தடையாக வைத்து கொள்ளாதீர்கள். இன்றைக்கே உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து, சிலுவையிலே அவர் உங்களுக்காக மரித்து இரத்தம் சிந்தி உயிர் தெழுந்ததை நம்பி அவருடைய நாமத்தினால் நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கடவுளுடைய பிள்ளையாக நீங்கள் வாழலாம். வாருங்கள், மாற்றம் அடைவதற்கு கடவுள் உங்களை அழைக்கிறார். இரண்டாவதாக, இவருடைய வாழ்க்கையிலே இனமும் இடமும் தடையாக இருக்கவில்லை. இவர் யார்? எந்த இனத்தை சார்ந்தவர்? இவர் ஒரு எத்தியோப்பியர் என்று வேதம் சொல்லுகிறது. இவர் எங்கே வந்தார்? எருசலேமுக்கு வந்தார். அங்கே யார் அதிகமாய் வாழ்ந்தார்கள்? யூதர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் வணங்கின கடவுளை தேடித்தான் எத்தியோப்பியராகிய இவர் தன்னுடைய தேசத்திலிருந்து வந்தார். அங்கே இருந்து இங்கே இந்த கடவுளை தேடி வருவதற்கு அந்த இடம் என்ற ஒன்று அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. வந்துவிட்டார். வந்தார், விழா ஒன்றிலே பங்கெடுத்தார். அந்த விழா ஒரு மாற்றத்தையும் இவர் வாழ்க்கையிலே ஏற்படுத்தவில்லை. இவருக்கு பிரயோஜனமான காரியம் என்ன தெரியுமா? கடவுளுடைய வார்த்தையாகிய வேத புத்தகத்தை அவர் கையில் வைத்திருந்தது தான் மிக முக்கியமான காரியம். திரும்பி போகும்போது தன்னுடைய மன நிறைவுக்காக அவர் அந்த புனித நூலை படித்திருக்க வேண்டும். ஆனால் கடவுள் அதை கொண்டுதான் அவரிடத்தில் பேசினார். இந்த பிலிப்பு என்கிற கடவுளுடைய செய்தியாளர் போய் ஆண்டவர் இயேசுவை பற்றி அறிவித்த போது, இருங்கள், நான் என்னுடைய இடத்திற்கு போன பிறகு உங்களை நான் அங்கு அழைப்பிக்கிறேன், அங்கு வந்து எனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபடுத்துங்கள், அதன் பிறகு நான் தீர்மானிக்கிறேன் என்று அவர் சொல்லவில்லை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? வழியிலேயே, போய் கொண்டிருக்கிற வழியிலேயே, நான் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு ஒரு தடையும் இல்லையே என்று அவர் அந்த கடவுளுடைய மனிதரிடத்தில் கேட்டார். அவர் சொன்னார், நீங்கள் போகிற இந்த இடம், ஒரு பிரயாணிக்கிற இந்த பகுதி ஒரு வனாந்தர பகுதியாய் இருந்தாலும், இங்கேயும் நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்வதற்கோ அவரை ஏற்பதற்கோ உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பதற்கோ ஒரு தடையும் இல்லை என்று சொன்னவுடனே அங்கேயே தன்னுடைய வாழ்க்கையை அவர் கடவுளுக்கு அர்ப்பணித்தார். நண்பர்களே,
இரண்டாவதாக, இனமும் இடமும் இயேசுவண்டை வருவதற்கு ஒரு தடையும் கிடையாது. நீங்கள் எந்த இனத்தவராய் இருக்கலாம், எந்த நாட்டில் வாழலாம், எந்த மொழியை நீங்கள் பேசலாம், எந்த கலாச்சாரத்தில் நீங்கள் இருக்கலாம், எந்த விதமான பின்னணிகளில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இருக்கிற இடமோ, நீங்கள் இருக்கிற இனமோ இயேசுவண்டை வருவதற்கு ஒரு தடையும் கிடையாது. எல்லா மனிதருக்காகவும் இயேசு இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே கொடுத்திருக்கிறார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்திருக்கிறார். நீங்கள் அவரை அறிந்து கொள்வதற்கு, நான் இந்த இனத்தை சார்ந்தவன், நான் இந்த இடத்தை சார்ந்தவன், நான் இந்த பின்னணியில் உள்ளவன், எனக்கும் இயேசுவுக்கும் தொடர்பில்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. வாருங்கள், இயேசு உங்களை அன்போடு அழைக்கிறார். உங்களை ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இது இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற இரண்டாவது பாடம். மூன்றாவதாக, இவருக்கு எது தடையாக இருந்திருக்க வேண்டும் என்றால், காலமும் சூழலும். காலம் என்றால் நேரம். இப்பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் பிரயாணத்தில் இருக்கிறார். பல நேரங்களில் நாம் ஒருவேளை பிரயாணத்தில் இருக்கும்போது ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் நம்முடைய பேசப்படுமானால் கூட நாம் சொல்லுகிற காரியம் என்ன? நான் இப்பொழுது பிரயாணத்தில் இருக்கிறேன், எனவே நான் உங்களோடு சரியாக பேச முடியாது என்று நாம் சொல்லிவிடுகிறோம் இல்லையா? அது நேரம் சரியில்லாத ஒரு சூழ்நிலையாக நமக்கு படுகிறது. இவர் வந்தது மகிழ்ச்சி தான். அவர் மனதிற்கேற்றவாறு செய்திகளை சொன்னது சரிதான். ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? எனக்கு இப்பொழுது இந்த நேரம் சரியானது அல்ல, நான் விரைந்து என்னுடைய நாட்டுக்கு போக வேண்டும், எனக்கென்று பொறுப்புகள் இருக்கிறது, கடமைகள் இருக்கிறது, எனவே இந்த நேரம் சரியில்லாத நேரம், இந்த சூழலும் சரியில்லை. நாம் இப்பொழுது ஒரு வனாந்திரமான இடத்திலே, நாம் நடுப்பாதையிலே போய்கொண்டு இருக்கிறோம். இங்கே வைத்து நீர் என்ன சொல்ல போகிறீர், நான் என்ன கேட்க போகிறேன்? வேண்டாம், அவர் அப்படி சொல்லவே இல்லை. அந்த இடத்திலேயே காலத்தையும் சூழலையும் தன் தடையாக அவர் எடுத்துக்கொள்ளவே இல்லை. இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அவருடைய நாமத்தினால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கிற நிச்சயத்தை பெற்றுக்கொண்டார். அவருடைய பணமும் அதிகாரமும் அந்தஸ்தும் தராத ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு அவர் சந்தோஷமாய் தன் நாட்டுக்கு திரும்பி போனார். வரும்போது அவர் அந்த சந்தோஷத்தோடு வரவில்லை, போகும்போது அந்த சந்தோஷத்தோடு போனார். வரும்போது அவர் அந்த நிறைவோடு வரவில்லை, போகும்போது அந்த நிறைவோடு போனார். நண்பர்களே, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை எங்கிருந்து வேண்டுமானாலும் பார்த்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் பிரயாணத்தில் கூட இருக்கலாம். அந்த மனிதரை போலவே பிரயாணத்தில் இருக்கும்போதே கூட நீங்கள் இந்த காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் இருக்கிற சூழல் ஒருவேளை பரபரப்பான ஒரு சூழலாய் இருக்கலாம். ஆனால் நீங்கள் முடிவெடுப்பதற்கு எந்த தடையும் கிடையாது. இதற்கு நீங்கள் நேரத்தை தள்ளி போட வேண்டியதில்லை, நாளை தள்ளி போட வேண்டியதில்லை. இப்பொழுதே நீங்கள் தீர்மானிக்கலாம். எந்த இடத்தில் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களோ, இருக்கிற இடத்திலிருந்தே தீர்மானித்து உங்கள் வாழ்க்கையை இயேசுவண்டை கொடுக்கலாம். அவர் தருகிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும், ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்க போகிற பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் அனுபவிக்கலாம். 3 காரியங்கள் அந்த மனிதருக்கு தடையாய் இருக்கவில்லை. முதலாவது, அந்தஸ்தும் அதிகாரமும் தடையாக இருக்கவில்லை. இனமும் இடமும் அவருக்கு தடையாய் இருக்கவில்லை. காலமும் சூழலும் அவருக்கு தடையாய் இருக்கவில்லை. எல்லாவற்றையும் தாண்டி இயேசுவை அவர் தன் வாழ்க்கையில் அறிந்து கொண்டார். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இயேசுவுக்கு கொடுப்பீர்களா? எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்கள் அவரை சரியான விதத்திலே புரிந்து கொள்ள வேண்டியதுதான் முக்கியமானது. அதை நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லியிருக்கிறேன்.
உங்கள் வாழ்க்கையை ஆண்டவரிடத்திலே கொடுப்பீர்களா? ஆண்டவராகிய இயேசுவே, என்னுடைய உள்ளத்திலே வாரும், எந்த தடையும் எனக்கு இல்லை, நான் என் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று நீங்கள் மன்றாடுங்கள். கடவுள் உங்களுக்கு அந்த ஒத்தாசையை கட்டாயம் செய்வார், உங்களை ஏற்றுக்கொள்வார். நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள். நாம் பிரார்த்தனை செய்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு பெற செய்வோமா? பிரார்த்தனை செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கை உமக்கு அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்களை நீர் ஆசீர்வதியும், ஏற்றுக்கொள்ளும். எல்லா தடைகளையும் தாண்டி அவர்கள் உம்மிடத்தில் வர நீர் அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் நில்லுங்கள், மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள். மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் நில்லுங்கள், மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள். மரணம் என்பதென்று கூட உன்னை பிடிக்கலாம், மன்னிப்புக்காய் அந்த நேரம் நீயும் துடிக்கலாம். மரணம் என்பதென்று கூட உன்னை பிடிக்கலாம், மன்னிப்புக்காய் அந்த நேரம் நீயும் துடிக்கலாம். இன்று இந்த நேரம் ரட்சிப்பின் நேரம், இயேசுவிடம் நித்திய வாழ்வை பெற்றிட வாரும். இன்று இந்த நேரம் ரட்சிப்பின் நேரம், இயேசுவிடம் நித்திய வாழ்வை பெற்றிட வாரும். மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் நில்லுங்கள், மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள். எத்தனையோ சந்ததிகள் வந்து போனதே, இன்றிருக்கும் நமது வாழ்வும் முடிந்து போகுமே. எத்தனையோ சந்ததிகள் வந்து போனதே, இன்றிருக்கும் நமது வாழ்வும் முடிந்து போகுமே.
இன்றிருந்து நாளை மாறும் உனது வாழ்விலே, இன்றிருந்து நாளை மாறும் உனது வாழ்விலே. எத்தனையோ பாவங்களை சுமந்து செல்வதேன், எத்தனையோ பாவங்களை சுமந்து செல்வதேன். இதுவரை நீ செய்த பாவம் தீர வேண்டவா, இயேசு உன்னை அழைக்கிறார், அவரிடம் நீ வா. இதுவரை நீ செய்த பாவம் தீர வேண்டவா, இயேசு உன்னை அழைக்கிறார், அவரிடம் நீ வா. மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் நில்லுங்கள், மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள். வானத்திலே பறவை போல பறந்து திரிகிறாய், வட்ட நிலா நடுவினிலே நடந்து வருகிறாய். வானத்திலே பறவை போல பறந்து திரிகிறாய், வட்ட நிலா நடுவினிலே நடந்து வருகிறாய். வாங்கிவிடும் மூச்சை உன்னால் காக்க முடியுமா, வாங்கிவிடும் மூச்சை உன்னால் காக்க முடியுமா. தூங்கும் போது போச்சுதுன்னா திரும்ப கிடைக்குமா, தூங்கும் போது போச்சுதுன்னா திரும்ப கிடைக்குமா. அதற்கு முன்னே உனது பாவம் தீர வேண்டாமா, அன்பு தெய்வம் இயேசு உன்னை அழைக்கிறார், நீ வா. அதற்கு முன்னே உனது பாவம் தீர வேண்டாமா, அன்பு தெய்வம் இயேசு உன்னை அழைக்கிறார், நீ வா. மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் நில்லுங்கள், மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள். வரும்படி இல்லாத போது பெற்றோர் வெறுக்கலாம், வியாதி தீரவில்லை என்றால் டாக்டர் வெறுக்கலாம். வரும்படி இல்லாத போது பெற்றோர் வெறுக்கலாம், வியாதி தீரவில்லை என்றால் டாக்டர் வெறுக்கலாம். பணமில்லாத போது இந்த உலகம் வெறுக்கலாம், பணமில்லாத போது இந்த உலகம் வெறுக்கலாம். மனமுடைந்த போது உன்னை நீயே வெறுக்கலாம், மனமுடைந்த போது உன்னை நீயே வெறுக்கலாம். அன்பு தெய்வம் இயேசு உன்னை வெறுப்பதில்லையே, அவரிடத்தில் வந்தால் உனக்கு கவலை இல்லையே. அன்பு தெய்வம் இயேசு உன்னை வெறுப்பதில்லையே, அவரிடத்தில் வந்தால் உனக்கு கவலை இல்லையே. மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் நில்லுங்கள், மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள். மரணம் என்பதென்று கூட உன்னை பிடிக்கலாம், மன்னிப்புக்காய் அந்த நேரம் நீயும் துடிக்கலாம். மரணம் என்பதென்று கூட உன்னை பிடிக்கலாம், மன்னிப்புக்காய் அந்த நேரம் நீயும் துடிக்கலாம். இன்று இந்த நேரம் ரட்சிப்பின் நேரம், இயேசுவிடம் நித்திய வாழ்வை பெற்றிட வாரும். இன்று இந்த நேரம் ரட்சிப்பின் நேரம், இயேசுவிடம் நித்திய வாழ்வை பெற்றிட வாரும். மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் நில்லுங்கள், மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள். எத்தியோப்பியனான மனிதனுக்கு அந்தஸ்தோ இனமோ இடமோ கால சூழ்நிலையோ உண்மையான தெய்வத்திடம் வருவதற்கு தடையாக இருக்கவில்லை என்றும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அவன் மிகுந்த சந்தோஷத்தோடு போனான் என்றும் கேட்டோம். மனிதனை பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் விடுவிக்கவே தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து உண்மையான சந்தோஷத்தை கொடுப்பார். இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பையும் உண்மையான சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா?
இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதால் கிடைக்கும் உண்மையான சந்தோஷம் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.